Giriaz's Super Sunday Sale. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் சிக்மா திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குநராக அறிமுகமாக உள்ளார். இந்நிலையில் தனியார் யூடியூப் சேனலில் நேர்காணலில் பங்கேற்ற ஜேசன் சஞ்சய் தனது குடும்பம் மற்றும் தனக்கு நடந்த சுவாரஸ்ய சம்பவங்கள் குறித்தும் பேசியுள்ளார். வீட்டிற்கு தெரியாமல் ஏதாவது செய்து இதுவரை மாட்டியதே இல்லை என அப்படி ஏதாவது சம்பவம் நடந்திருக்கிறதா என்ற கேள்விக்கு, நான் எல்லா முறையும் எனது அம்மாவிடம் வசமாக மாட்டிவிடுவேன். அம்மா ஒரு ஸ்பை மாதிரி, அவரிடம் இருந்து தப்பிக்கவே முடியாது. நான் எங்கு செல்கிறேன் என்பதையெல்லாம் கண்காணிப்பார்கள். ஏதாவது சொல்லாமல் மறைத்திருந்தாலும் 6 மாதம் கழித்து அம்மா நல்ல மனநிலையில் இருக்கும் போது அதை சொல்லிவிடுவேன். உடனே அவர் முகம் மாறிவிடும். அதை பார்த்ததும் சொல்லாமலேயே இருந்திருக்கலாமே என தோணும் என ஜேசன் சஞ்சய் தெரிவித்தார். ஒரு முறை வீட்டில் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்த போது யாருக்கும் சொல்லாமல் காரை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றுவிட்டு காலையில் 10 மணிக்குத்தான் வீட்டுக்கு வந்தேன். எனது போன் சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகிவிட்டது. வீட்டில் எல்லோரும் நான் காணாமல் போய்விட்டதாக பதறிவிட்டார்கள். அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் மட்டும்தான் கொடுக்கவில்லை. காலையில் நான் வீட்டுக்கு வந்ததும் வெளுத்து விட்டார்கள் என ஜேசன் சஞ்சய் கூறினார். காலேஜில் கட்டடித்துவிட்டு வெளியே எங்காவது போன அனுபவம் இருக்கா என்ற கேள்விக்கு, காலேஜ் வெளிநாட்டில் படித்ததால் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் ஸ்கூல் கட்டடித்துவிட்டு உட்லண்ட்ஸ் தியேட்டரில் சூது கவ்வும் படம் பார்த்ததை மறக்கவே முடியாது என்று ஜேசன் சஞ்சய் தெரிவித்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.